இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மித்ராவுக்கு எல்லா ஓனர்ஷிப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ மித்ரா தான் பாத்துக்கிறா. ஆதி, இந்த 2 நாள்ல நிறைய லட்சங்கள் மித்ரா மேடமோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மித்ராக்கு தான் தெரியும் பாரதி, அவ பாத்துக்குவா. அப்படியும் உங்களுக்கு அது சம்பந்தமா டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா மித்ராவை தான் கேட்கணும். ஆதி, அமௌண்ட் எதுவுமே அஃபீஷியலான அக்கவுண்ட்ஸ் எதுக்குமே போகல, அவங்களோட பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? மித்ரா மேல சந்தேகப்படுறீங்களா? ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லலையே. நான் கம்பெனிக்காக தான் சொன்னேன். நாளைக்கு ஆடிட்டிங்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல ஆதி, அதுக்காக தான் கேட்டேன். பாரதி, எனக்கு எந்த நிமிஷம் சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. மித்ரா மட்டும் இல்லைன்னா நான் ஒரு அனாதை. அது மட்டும் இல்லை, எனக்குன்னு இப்போ இருக்கிறது அவ மட்டும்தான். எனக்காக எல்லாத்தையுமே பண்றா. என் கம்பெனியை கூட இப்ப மித்ரா தான் பாத்துக்கிறா. யாருக்கிட்ட பணம் இருந்தா என்ன பாரதி? மித்ராவும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். என்னப்பா ஆதி, அனாத அது இதுன்னு பேசுற, கேட்க நல்லாவா இருக்கு? அதுதானே உண்மை பாட்டி. எனக்குன்னு யார் இருக்கா? பழசெல்லாம் வேற மறந்து போச்சு. எனக்கே நான் யாருன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி பேசாதப்பா, கண்டிப்பா உனக்கு யாராவது இருப்பாங்க. அட போங்க பாட்டி, அப்படி யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என்னை தேடி வராமலா இருந்திருப்பாங்க. அப்படிலாம் யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டி. ஷட் அப். இனிமே என் அக்கவுண்ட் டீடைல்ஸ் என்ன தவிர வேற யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. மீறி ஏதாவது வேலை பார்த்தீங்க, நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். நீங்க போனை வைங்க. என்னாச்சு மித்ரா? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்க? அந்த பாரதி மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட அக்கவுண்ட் டீடைல்ஸா கேட்டிருக்கா. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு எங்க இருந்து பணம் வந்தா இவளுக்கு என்ன? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எம்எல்ஏ கை வைக்கிறா. இந்த பாரதிய நம்ப சும்மா விடக்கூடாதுன்னு ஊரை விட்டு தள்ளி வச்சா ஆதிய கூட்டிட்டு போயிடுறா. போட்டி தள்ளிடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிடுறா. இவளை என்னதானே பண்றது? இவளை எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு. மித்ரா, போலீஸ் வராங்க, கொஞ்சம் அமைதியா இரு. ஷோ, இவங்க எதுக்குன்னு இப்ப வராங்க? ஒருவேளை அந்த ரவுடி பொண்டாட்டி போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாலோ? அவசரப்படாத, நீ எதுவும் உளறிடாத, கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சார், பாம்பு பிளாஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டான் சார். அவனை நாங்க சேஸ் பண்ணோம், பட் எங்களால அவனை பிடிக்க முடியல. அவன் என்ன வேணாலும் இங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஷூர் சார், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே சார், அப்ப நாங்க வரோம். என்ன சார் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. ஜாலியா ஆப்பிள் சாப்பிட்டுட்டே பேசலாம். ஏய், நீ எப்படி இங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? மேடம், நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க வெளியில போலீஸ் கிட்ட பிஸியா பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஜாலியா உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன சார், நான் தப்பிச்சிட்டேன், நான் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு போலீஸ்ல சொன்னாங்களா? டேய் அறிவு கெட்டவனே, இப்ப எதுக்கு நான் தப்பிச்சு வந்த? தப்பிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டானுங்க. நீங்க தான் பாம்பு வைக்க சொன்னீங்கன்னு உண்மையை சொல்லவா? சொல்லுங்க மேடம், போலீஸ் கிட்ட உங்களை கை காட்டி விடவா? போலீஸ் கிட்ட உங்களை காட்டி கொடுக்க கூடாதுல்ல? உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் தான் நான் தப்பிச்சே வந்தேன். இதை பாருங்க, என் ஹிஸ்டரியில இது வரைக்கும் 23 வருஷமா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 30க்கும் மேல அசைன்மெண்ட்டை முடிச்சு கொடுத்துருக்கிறேன்.
இந்த பாம் பாஸ்கர் கையை வச்சு இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட மிஸ் ஆனதில்ல. ஆனா முதல் தடவையா என்கிட்ட இருந்து இந்த பாரதி கேஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே அது உங்க கணக்கு கிடையாது, ஏன் கணக்கு. அந்த பாரதி எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் முடிக்காம இந்த பாஸ்கர் ஓய மாட்டான். என் புள்ள ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு தான் நான் இந்த டீலுக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் முடிஞ்சா நான் செட்டில்மெண்ட் வாங்கிக்கிட்டு இந்த தொழிலை விட்டே போயிடலாம்னு இருக்கேன். ஏய், நீ எந்த கேஸையும் முடிக்க வேண்டாம், யாரையும் கொல்லவும் வேண்டாம். உன் புள்ள ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் இப்பவே தரேன். வாங்கிட்டு ஊரை விட்டே போயிடு. மித்ரா, பணத்தை எடுத்துட்டு வா. ஏய், இங்கேயே உட்காரு, பேசிட்டு வந்துடுறான். எங்க போனா இவன்? அண்ணா, எங்கண்ணா போனா இவன்? தெரியலையே, ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனேன், அதுக்குள்ள எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்கான். ச்சே. ஆதி, நாளைக்கு டெல்லியில நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங் மினிஸ்டரோட இருக்கு. நம்ம பிசினஸ் விஷயமா அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல ஆதி. ஓ, அது நாளைக்கு தானா? நான் மறந்தே போயிட்டேன். இட்ஸ் ஓகே ஆதி, நான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டு. நீங்க வந்துருங்க, நம்ம சேர்ந்தே போயிடலாம். ஓகே 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 மித்ரா, சரி நான் வந்துடுறேன். யா, அப்படி வா வழிக்கு. லட்சுமி, சீக்கிரம் கொண்டு வா. வரேன். இங்க ஊத்து. இங்கேயாத்த? ஆமா ஆமா, ஊத்து, நல்லா ஊத்து. ஊத்திடுவா? ஊத்து. போதும் போதும் போதும், இப்படி வா. ஐயோ, ஐயோ, இதுங்க வேற நேரங்காலம் தெரியாம கண்ணாமூச்சி விளையாடுதுங்க. நாம போட்ட பிள்ளைலாம் சொதப்பிடும் போல இருக்கே. ஏய், பார்த்து விழுந்துட போறீங்க. ஐயோ அத்தை, நான் வேணா போய் பசங்க கிட்ட சொல்லிடவா? வேணாம் வேண்டாம்,